இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே ஊற வச்சாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு அதை எடுக்க மறந்துட்டேன். இது பாருங்கள் பீக்கங்காய் கூட்டு வச்சு பட்டாணி குருமா பாருங்களேன் போட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பீக்கங்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம. பாருங்கள் பீக்கங்காய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அடிக்கடி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். பாருங்களேன் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் கடுகு இதிலையே அப்படியே கொஞ்சம் உப்பு சீரகம்லாம் போட்டுக்கணும். அப்படியே போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மூடி சிம்லே வெந்துகிட்டே இருக்கும். இதை பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்பில் சூப்பராக இருக்குதா பாருங்கள். குருமா வச்சாச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்களேன். அடுத்து சோறு வடித்தாச்சு. அடுத்து பாருங்கள் சாப்பாடு சோறு கிழங்கு பீக்கங்காய் எல்லாம் வச்சாச்சு. சாப்பிட்லாமா?